அந்த சிக்கலாயினும் செந்திரில் அவள் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பாள். துள்ளிவாடி வேலத்து மேலொரு ஜோதி பிரம்பும் உண்டோ, அந்த சுப்பிரமணியன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியுண்டோ. வெள்ளி முகம் மணி இரண்டையும் கண்ட பின் வேறொரு உலகம் உண்டோ, ஆண்டி வேஷத்தில் வெள்ளிக்கிழமைக்கு பௌர்ணமி, திருவோண நட்சத்திரம் எல்லாமே வருது. வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு விசேஷம். அம்பாளுக்குன்னா யாருக்கு? உள்ளே இருக்கிற பார்வதிக்கு விசேஷம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வரலட்சுமி பண்டிகை வருது. ஆடி வெள்ளி, அதாவது எப்போவுமே ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வளர்பிற சுக்லபட்ச அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமை இருக்கு பாருங்க, அதுதான் நாம் எப்போவுமே வரலட்சுமி பண்டிகையாக வரும். அந்த வரலட்சுமி பண்டிகை யாருக்கு விசேஷம் அப்படின்னா மகாலட்சுமிக்கு விசேஷமான ஒரு நாள். செல்வத்துக்கு அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி. அதனால் நாம் எல்லாரும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பண்டிகை நம்ம சிவன் கோவிலில் காலையில் 8:30 மணிக்கு தான், காலையில் 8:30க்கு வந்துட்டு அந்த பூஜையில் கலந்துருக்கு. அந்த பூஜை முடிஞ்சோன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மணி 10 ஆகும். அந்த 10 மணிக்கு மேலே போய் துர்க்கைக்கு விளக்கு போட்டு, ஏன்னா ராகு காலம், துர்க்கைக்கு விளக்கு போட்டு துர்க்கையையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் போகிறோம். அன்னைக்கு விசேஷம் பௌர்ணமி, திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் யாருக்கு விசேஷம் அப்படின்னா பெருமாளுக்கு விசேஷமானது திருவோண நட்சத்திரம். பௌர்ணமி யாருக்கு விசேஷமானது? அது சிவபெருமானுக்கு விசேஷமானது. அதனால தான் பௌர்ணமி கிரிவலம்னு போட்டிருக்காங்க. அது சிவபெருமானுக்கு விசேஷம். அதனால் அன்னைய தினம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் விசேஷம் அப்படின்னா சிவபெருமானுக்கு விசேஷமான நாள், அதே மாதிரி மகாலட்சுமிக்கு விசேஷமான நாள், பார்வதிக்கு விசேஷமான நாள், அப்புறம் பெருமாளுக்கு விசேஷமான நாள். இந்த நாளுமே பாருங்கள் அன்னைக்கு சேர்ந்து வருது. அதனால் நாம் அப்படி வரலட்சுமி பண்டிகைக்கு வரதா இருந்தால் அதுக்குண்டான ஜாமானெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த போர்டில் எழுதி போட்டிருந்தோம். ஆனால் அது தெளிவாக தெரியலை. தம்பி வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காப்புல. வாட்ஸ்அப்பில் வரலட்சுமி பண்டிகை அந்த கோயில் குரூப் இருக்கும், சிவன் கோயில் குரூப்னு போட்டிருக்கோம். அந்த கோயில் குரூப்பில் அந்த வரலட்சுமி பண்டிகைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் தேவை, குத்து விளக்கு தேவை, எண்ணெய், திரி, ஊதுபத்தி, சூடம், தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, இதெல்லாம் நம்ம எப்போவுமே கோவிலுக்கு கொண்டு வர ஜாமான் தான். வாழை இலை அரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதிரிப்பூ வச்சுக்கணும், ஒரு வெல்லம் வச்சுக்கணும், வெல்லம். அதுக்கப்புறம் நோம்பு கயிறுன்னு நம்ம கையில் கட்டிக்கிறோமா இல்லையா, கையில் கட்டிக்கலாம் அல்லது கழுத்தில் கட்டிக்கலாம். இது நம்ம எதுக்காக இந்த வரலட்சுமி பண்டிகை பண்ணுறோம் அப்படின்னா, நாம்
தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காக ஒன்று, கல்யாணம் ஆகாத குழந்தைங்க அது ஆணாக இருந்தாலும் செய்யலாம், பெண்ணாக இருந்தாலும் செய்யலாம். அந்த பூஜையை செய்தால் அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையான விஷயம். அதனால் இந்த வரலட்சுமி பண்டிகை வந்து சிவன் வந்து பார்வதிக்கு சொன்னது. பார்வதி வந்து சிவபெருமானை பார்த்து கேட்குறான், இந்த உலகத்தில் சுமங்கலியாக இருக்கிற பெண்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு பூஜை என்ன அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்கும்போது சிவபெருமான் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய வரலட்சுமி பண்டிகையை யார் வந்து அந்த நியதியோட, ஒரு நியமத்தோட, ஒரு ஆச்சாரத்தோட, ஒரு பக்தியோட அப்படின்னா சொல்லலாம், ஒரே சிந்தனையோட அந்த மாதிரி அந்த வரலட்சுமி பண்டிகையை உட்கார்ந்து நல்லபடியாக பண்ணுனா நிச்சயமாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சிவபெருமான் பார்வதிக்கு சொல்லியிருக்காரு. அதனால் அப்போ இருந்து இது வந்து கதையெல்லாம் இருக்குது. சாமியை வந்து நாம் வந்து ஒரு இதாக நினைக்காம இருந்தவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சாமியவே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எவ்வளோ சௌகரியத்தை அனுபவித்தாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் கூட அதில் இருக்குது. அதனால் அந்த வரலட்சுமி பண்டிகை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது இன்றைக்கி புதன்கிழமை, நாளான்றைக்கு இந்த பூஜை 4வது வெள்ளிக்கிழமை தான் நான் சொன்னேன். பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடியது, பின்னாடி ஒரு வெள்ளிக்கிழமை வருது, அது தேய்பிரையில் வருது. நமக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா 5 வெள்ளிக்கிழமை. அதில் இந்த 4வது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பண்டிகை, அது பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடியது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் அதில் கலந்துக்கிறவங்க இந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு காலையில் 8 மணிக்கு வந்துடுங்க. 8 மணிக்கு எல்லோரும் வந்த பிறகு தான் உட்கார வச்சு அவங்கவுங்க கொண்டு வந்த பொருளை ஒரு இலையை போட்டு அரிசியை போட்டு அந்த அரிசிக்கு நடுப்புற எண்ணத்தை வைக்கணும். குத்து விளக்கு வச்சு குத்து விளக்குக்கு சந்தனம், குங்குமம் இதெல்லாம் அலங்காரம் பண்ணி எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுன்னு சொல்லும்போது நீங்கள் விளக்கேற்றிக்கலாம். முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணணும். எந்த பூஜையாக இருந்தாலும் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணாமல் பூஜை பண்ணால் அதுக்கு படம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி சிவங்கோயிலுக்கு வந்துட்டா நந்தியை பார்த்துட்டு தான் உள்ளே போகணும். நந்தியை பார்க்காம உள்ளே போனால் சிவபெருமான் நாம் சொல்கிறதை எடுத்துக்க மாட்டாராம். நீ வந்து நந்தியை பார்க்கல, நந்திக்கிட்ட அனுமதி வாங்கலை, சிவங்கோயிலுக்கு வரும்போது நாம் வந்து இங்கேருந்து இப்படி வந்து இங்கே நின்று கொஞ்சம் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நந்தியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும். உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார், அங்கே ஒரு சின்ன சாமி அம்பாள் இருக்குது, அதை பார்த்துட்டு உள்ளே இருக்க காசியார், அதுக்கப்புறம் இந்த பக்கம் கூடிய காசி விசாலாட்சி, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வெளியில் எந்த பக்கமாக வரணும், வெக்கமாக வெளியில் வந்து திரும்ப கோவில் வளமாக வரணும். வளமாக வர்றதுன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பக்கமாக பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் திரும்ப விநாயகர். எல்லா இடத்துலையும் விநாயகரை வச்சுருக்காங்க. நீ என்னை பார்த்துட்டு தான் ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும்னு வச்சுருக்காரு. அதனால் அங்கே ஒரு விநாயகர், அப்புறம் முருகன், லிங்கோத்பவர் இருக்கும், பிரம்மா இருக்கும், துர்க்கை இருக்கும், சண்டிகேஸ்வரர், அப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்களில் 5 கன்னியர்கள் இருக்கும், நவக்கிரகம். கடைசியாக தான் நம்ம யாரை பார்க்கணும், பைரவரை பார்க்கணும். இப்படி இந்த கோவிலை வளம் வர்றது அந்த மாதிரி வளம் வரணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் நேராக நம்ம வாட்டில் வர வேண்டியது, நவகிரகத்தை பார்க்க வேண்டியது, அதுக்கு ஜோசியர் இருக்கார். ஜோசியர் சொன்னதை நம்ம கட்டாமல் செய்யணும். அவர் அங்கே தாங்க போக சொன்னார், வேறு எந்த சாமியும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. யாரையும் பார்க்காத, திரும்பி கூட பார்க்காத, ஓடி வந்துடு. அப்புறம் உனக்கு அந்த கஷ்டங்கள் வந்துடும்னு யாராவது இல்லை. அதை நம்ம கேட்டுட்டு என்ன பண்ணுறோம், அதுபடி செய்கிறோம். அதனால் நாம் யாரையும் வந்து கட்டாயப்படுத்த முடியல. நீ இப்படி தான் கும்பிடணும், அப்படி தான் செய்யணும்னா அவங்க சொல்கிறது மனசில் அவங்களுக்கு நல்லா பதிஞ்சு போகுது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி பயமுறுத்தி உங்களை அனுப்புவாங்க. கோயிலுக்குள்ளே போனோன்னா வேறு எந்த சாமியும் பார்க்கக்கூடாது அப்படின்னு பயமுறுத்தி அனுப்புனோன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி உள்ளே வந்துட்டு நூல் பிடிச்ச மாதிரி உள்ளே விடுக்கணும். சரிம்மா, எல்லாரும் இன்னைக்கு பிரதோஷம், நந்தியை எப்பவும் போல் வழக்கம் போல் பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம மனசில் இருக்கிற கோரிக்கைகளெல்லாம் சாமிக்கு வைப்போம்.
லைட் ஆஃப் பண்ணிடுறேன், அந்த 2 லைட் ஆஃப் பண்ணிடுறேன். சைட் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். சைட் லைட்டு बलम ओम शुक्लां बलधरं विष्णुमदसीवर्णमिषतध्वजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये ओम भूः ओम भुवः ओम सुवः ओम महः ओम जनः ओम तपः ओम सत्यं वत्सवदर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ममो भक्ते समस्ते दुरीदक्षयद्वारे श्री परमेश्वर प्रीत्यर्थं शिव 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 शम्भो अज्ञाय प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः तृतीयपरार्धे श्वेतवराहकल्पे वैवस्वते मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बोद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे दण्डकारुण्यां शताब्दे अस्मिन् वर्तमाने विवकारिके प्रभवादीनां षष्ठीयागा षष्ठिः संवत्सराणामध्ये श्री विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्म ऋतौ कटकमासे शुक्लपक्षे द्यायां पुण्यतिथौ वासरः सौम्यवासर संयुक्तायां जन्मनक्षत्रे जन्मरासौ जातस्य नामनक्षत्रे नामरासौ जातस्य शुभनक्षत्रे शुक्लपक्षप्रदोष भक्तिर्गल् नामधेयस्य शककुटुम्बानां क्षेमस्थैर्ये वीर्य विजये आयुरारोग्य ऐश्वर्याभिवृद्ध्यर्थम् आयुर् सत्सन्तान सौभाग्य इष्टकाम्यार्थम् आदित्यादि नवग्रहाणां नक्षत्राणां शकलदोषपीड निवारणार्थम् आरोग्य दृढगात्र सिद्ध्यर्थम् आयुर्लभिवृद्ध्यर्थम् धर्मार्थकाम्यमोक्षचतुर्विध फलपुरुषार्थसिद्ध्यर्थम् विद्या तोलिल व्यापार कार्य अनुकूल सिद्ध्यर्थम् धनं धान्यादि अभिवृद्ध्यर्थम् शीघ्रमेव सकल कार्य अनुकूल सिद्ध्यर्थम् नंदिकेश्वर मूर्ति प्रसाद सिद्ध्यर्थम् श्री काशी विशालाक्षी अंबिका उडनमर श्री काशी विश्वनाथ शिवमूर्ति प्रसाद सिद्ध्यर्थम् नंदिकेश्वर मूर्ति पादारविंद योग अष्टोत्तर बिल्वदल पूजा मध्य करुष्ये ओम भवस्वदेव सुदाय नमः ओम सर्वस्वदेव सुदाय नमः ओम ईशानस्वदेव सुदाय नमः ओम वसुपदो देवस्वदेव सुदाय नमः ओम गुणस्वदेव सुदाय नमः ओम रुद्रस्वदेव सुदाय नमः ओम भीमस्वदेव सुदाय नमः ओम मगधोर देवस्वदेव सुदाय नमः ओम महादेवाय नमः ओम नंदिकेश्वर मूर्ति नमः ओम नानाविध परिमलपत्र ஒரு சின்னி வச்சுங்க.
அங்கேயே இருங்க, இங்கே யாரும் வர வேண்டாம், அப்படியே இருங்க, அங்கேயே இருங்க. நான் அந்த பக்கம் தான் வந்து கொடுக்க போகிறேன். அப்படியே சுற்றி வந்துடுங்க. கட்டணும் கேட்க மாட்டேங்குது. பிளாக்ல எழுதக்கூடாது, என்னைக்குமே சிவப்பு கலரு ஊதா கலரு.